கோட் 7வது நாள் வசூல் எவ்வளவு? ஏஜிஎஸ் நிறுவனத்திற்கு படம் லாபமா நஷ்டமா? ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கடந்த வியாழனன்று வெளியானது. படம் வெளியான ஒரு வாரத்திலேயே உலகளவில் உள்ள விஜய் ரசிகர்களுக்கு ஒரு முறைக்கு பல முறை தியேட்டருக்கு சென்று படத்தை பார்த்து வருகின்றனர். ஆடியோ லான்ச் உள்ளிட்ட எந்த ஒரு ப்ரமோஷனையும் படக்குழுவினர் சரியாக செய்ய முடியவில்லை என்றாலும் தளபதியின் பெயருக்காகவே ரசிகர்கள் படத்தை பார்க்க குவிந்தனர். முதல் 4 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் டிக்கெட்டே கிடைக்கவில்லை என்கின்ற பேச்சுக்கள் ஓடின. ஆனால் திங்கட்கிழமை முதல் புதன்கிழமை வரை வார நாட்களில் கூட்டம் குறைய தொடங்கியது. ஃபேமிலி ஆடியன்ஸ் மாலை மற்றும் இரவு காட்சிகளை ஹவுஸ்ஃபுல் ஆக்கி வருகின்றனர். இயக்குனர் வெங்கட் பிரபு சமீபத்தில் அளித்த பேட்டியில் கோட் படத்தில் ஏன் இத்தனை கேமியோக்கள் என்கின்ற கேள்விக்கு, ஹாலிவுட்டில் மார்வெல் படங்கள் வந்தாலே கொண்டாட்டமான படமாகத்தான் இருக்கும். சமீபத்தில் வெளியான டெத்பூல் படம் கூட அதே வகையராதான். அதே மாதிரி தமிழில் படங்கள் வருவது கிடையாது. அப்படி ஒரு படமாக தியேட்டரில் ரசிகர்கள் கொண்டாடுவதற்கான படமாக கோட் படத்தை கொடுக்க நினைத்தேன், கொடுத்திருக்கிறேன் என வெங்கட் பிரபு கூறியுள்ளார். பெரிய படங்கள் என்றாலே விமர்சனங்களும் ட்ரோல்களும் வருவது சகஜம்தான் என்றும், விஜய் அரசியலுக்குள் நுழைந்திருப்பதால் அவர் மீதான தாக்குதல் அதிகமாகவே இருப்பதாக பலரும் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். படத்தின் கிளைமேக்ஸில் இடம்பெற்ற சிஎஸ்கே காட்சிகள் தான் மற்ற ஏரியாக்களில் படம் சேல்ஸ் ஆகாததற்கு காரணம் என வெங்கட் பிரபுவும் கூறியுள்ளார். செப்டம்பர் 5ஆம் தேதி கடந்த வியாழக்கிழமை அன்று வெளியான விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படம் 7 நாட்களில் உலகளவில் 350 கோடி முதல் 360 கோடி வரை வசூல் செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வெள்ளிக்கிழமை தமிழில் எந்த ஒரு படமும் வெளியாகாத நிலையில் இந்த வாரமும் விஜய் படத்திற்கு கூட்டம் வரும் என்றும், அதிகபட்சமாக 500 கோடி வசூலை கோட் படம் அள்ளும் எனவும் கூறப்படுகின்றது. பிகில் படத்தை தொடர்ந்து விஜயை வைத்து ஏஜிஎஸ் தயாரித்துள்ள படம்தான் கோட். பிகில் படம் 180 கோடியில் எடுக்கப்பட்டு 300 கோடி வரை வசூல் ஈட்டியது. அதே போல இந்த படம் 400 கோடியில் எடுக்கப்பட்டு 500 கோடி வரை வசூல் செய்தாலே லாபம் தான் என கூறுகின்றனர். ஓடிடி உரிமம் 120 கோடிக்கு நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் வாங்கியிருப்பதாகவும், சேட்டலைட் உரிமத்தை ஜி நெட்வொர்க் 90 கோடிக்கு வாங்கியிருப்பதாகவும், ஆடியோ ரைட்ஸ் 20 முதல் 25 கோடி வரை விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. ஆக மொத்தத்தில் தயாரிப்பு நிறுவனத்திற்கு படம் லாபம் தான் என்கின்றனர். இந்த ஆண்டு இதுவரையில் வெளியான தமிழ் படங்களில் அதிக வசூலை ஈட்டிய படமாக கோட் உள்ளது. கோட் படத்தின் வசூல் சாதனையை வேட்டையன் மற்றும் கங்குவா முறியடிக்குமா என்கின்ற கேள்விகளும் எழுந்துள்ளன.